ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே செம்ம டேஸ்டியாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கடை பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி க்ரீமியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் பட்டர் சேர்த்து அது கூடவே உப்பு ரெட் சில்லி பவுடர் சேர்த்து பன்னீர் க்யூப்ஸையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அது கூடவே முந்திரி சேர்த்து 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ இதை ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதை இந்த மாதிரி வடிகட்டி வச்சிங்க அப்படின்னா நமக்கு க்ரீமியான டெக்ஸ்சர் செமையாக கிடைக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் பட்டர் சேர்த்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே உப்பு, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு சேர நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீர் க்யூப்ஸையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே மூடி போட்டு வச்சிங்கன்னா நம்ம ஊற்றின பட்டர்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு கிரேவி செமையாக செட் ஆகிருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர்